Good morning all. Today 30th April 2026. இது ஒரு லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இது தெரியாம ட்ரேட் பண்ணீங்கன்னா you will lose the money அப்படிங்கிறத இங்க வெரி கிளியரா சொல்ல போறோம். ஸோ மார்னிங் மார்க்கெட் எப்படி நடக்குது, நிஃப்டி, சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த மூணுதுலையும் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத வெரி கிளியரா நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங் ஒரு லெவல் கொடுத்தாச்சு. இந்த லெவலை நீங்களே பார்க்க போறீங்க. ஸோ இந்த லெவல் தான். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கு பாருங்க 55,121 பிரேக்ஸ் புட் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி போட்டோம். அப்போ லெவல் 55,121 இதை பிரேக் பண்ணோன்னே புட் சைடு மார்க்கெட். ஸோ இந்த ரேலி எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இங்கே ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு, மார்க்கெட் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அடுத்தது நிஃப்டியில் நம்ம பார்க்க போகிறோம். நிஃப்டி லெவலை எப்படி பிரேக் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 24,068 பிரேக் பண்ணிடுச்சுன்னா புட் சைடு மார்க்கெட். அப்போ 24,068 பிரேக் பண்ணிடுச்சுன்னா புட் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் புட் சைடு வந்துருச்சு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே ரேலி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்செக்ஸில் ஒரு லெவல் கொடுத்துருக்கோம் 76,741. ஆனால் இங்கே 77,077 பிரேக் பண்ணிடுச்சுனாவே மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படின்றத ஜூம் மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். ஸோ 76,741 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு, அதை பிரேக் பண்ண முடியலை. மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரேலி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டெய்லி நடக்கிற ஜூம் மீட்டிங்கோட வீடியோ இங்கே இருக்கும். இதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டைமில் நம்ம எப்படி சொல்கிறோம், என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லெவல் பேஸ்டு ஆட்டோமேட்டிக் ட்ரேட். ஸோ அல்கோ ஆட்டோமேட்டிக்காக இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணியில் போய் எடுத்துக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு நான் ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடுக்கு போகலாம். அப்போ தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து கால் ரைட்டிங் இருந்தது, புட் ரைட்டிங் வந்து 6 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து இருந்தது டோட்டலாக. ஆனால் மார்க்கெட் என்ன நடக்கும்? ஸோ பிசிஆர் வேல்யூ எல்லாமே வந்து 1.85 இருந்தது. பிசிஆர் வேல்யூ வந்து 1.85 இருந்தது. புல்லிஷ் அப்படின்னு சொல்லி அங்கே காமிக்கிறான் டேட்டா. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா இங்கே இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் இதை நோக்கி போகும் அப்படிங்கிற 20 ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு டேட்டாவோ இல்லை பிசிஆர் வேல்யூவோ இல்லை டெல்டாவோட வேல்யூவோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட் வந்து வேறு டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். ஸோ உங்களை வந்து மிஸ்டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் போயிட்டு விழுந்துடுறாங்க. அப்போ இந்த பிபனாசி லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருக்கும். இதை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் அடுத்த ட்ரேடுக்குள்ளேயே போகலாம். ஸோ கம்மிங் 3rd மே வந்து ஒரு ஆன்லைன் வெபினார் நடத்துகிறோம். அதில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூ வில் ஜாயின் இட். அண்ட் இன்னைக்கு ஓவரால் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்செக்ஸில் எடுத்திருக்கோம், அதில் எவ்வளோ தூரம் நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படின்னு என்ன ரீசனுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்தந்த லெவலில் தான், இந்தந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் தான் இந்த மார்க்கெட் நடக்குது. நீங்களாம் வந்து மார்க்கெட் கீழே இறங்கிருச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும். மார்க்கெட்டை ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்ததுன்னா திருப்பி கீழே வந்துடும், இவ்வளோ தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக தவறுலாம் ட்ரேடு எடுக்கிறதுனால மட்டும்தான் மனசுக்கும் அறிவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அறிவு ஜெயிக்காது, மனசு மட்டும்தான் ஜெயிக்கும். ட்ரேடிங்கில் இது 100% பொருந்தும். அப்போ லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு வீடியோவில்